ஸ்வாதி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் உள்ள ராம்குமாருக்கு சிபிஐ விசாரணையில் நியாயம் கிடைக்க வாய்ப்புள்ளதாக அவரது வழக்கறிஞர் ராமராஜ் தெரிவித்துள்ளார். மென்பொறியாளர் ஸ்வாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமார் சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இன்று ராம்குமாரின் தந்தை பரமசிவம், தாயார் புஷ்பம், உறவினர் செல்வம் ஆகியோர் வழக்கறிஞர் ராமராஜுடன் புழல் சிறைக்கு சென்று ராம்குமாரை சந்தித்து நலம் விசாரித்தனர். அப்போது ராம்குமாரை சிறையிலிருந்து வெளியில் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், ராம்குமார் கழுத்தை காவல்துறையினரை அறுத்ததாகவும் அவரது தந்தை பரமசிவம் தெரிவித்தார். ஸ்வாதி கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு மனு செய்துள்ளதை தொடர்ந்து சிபிஐ விசாரித்தால் ஓரளவு நியாயம் கிடைக்கும் என நம்புவதாக வழக்கறிஞர் ராமராஜ் தெரிவித்தார். இந்த ஸ்வாதி வழக்கு சம்பந்தமாக ராம்குமார் தரப்பில் சிபிஐ மனு தாக்கல் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் சிபிஐ மனு தாக்கல் செய்வதற்காக சிபிஐ விசாரணை கேட்டு மனு தாக்கல் செய்வதற்காக அவருடைய பெற்றோர்கள் நேற்று வந்திருந்தாங்க. அவங்க நீதிமன்றத்தில் எல்லாம் கையெழுத்து போட்டு மனுவெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த மனு இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று ராம்குமாரை சிறைச்சாலையில் பார்ப்பதற்காக அவங்க இங்கே வந்திருக்காங்க.